வணக்கம். அனுபவம் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இந்திய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும்போது கர்ஃப்யூ பாஸ் வாங்கி கொண்டு வேலைக்கு சென்று வந்த அனுபவங்கள். ஓகேங்களா? 1993 மும்பையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கலவரம் நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பெருசாச்சு. எங்கேயும் வீட்டை விட்டு போக முடியல. வீட்டை விட்டு போக முடியலன்னா என்னாச்சுன்னா, நான் ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போக முடியல, ஃபிசிக்கலி போக முடியல. அப்புறம் ஒரு வாரம் கழித்து வேலைக்கு போயிருந்தேன். போயிருந்துமே ஏன் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் வார்னிங் எங்கள் பாஸ் தரல. சரி, ஓகே. எங்கள் பாஸும் வரலைங்க. எங்கள் பாஸும் எங்கள் ஏரியாவிலேருந்து வரணும். அவரும் வரல ஒரு வாரம். அவருக்கு அவருடைய பாஸ் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து எல்லாமே போகலிங்க, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா கலவரம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் போலீஸ்க்கு வெள்ளூர் போலீஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, துணை இராணுவ படையினர் வந்தாருங்க. துணை இராணுவ படையினர் உதவிக்கு வந்தாங்க. வந்துட்டு கையோட கையை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துகிறாங்க. ஊரடங்கு சட்டம் அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு சங்கு ஊதுவாங்க, சைரன் ஊதுவாங்க. அப்போ ஆள் நடமாட்டம் வெளியே இருக்கிறது எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிடணும். அதேமாதிரி காலையில் 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் எடுத்துருவாங்க. அவர் 5 மணிக்கு மேலே எங்கே என்னென்னு போகலாம். அந்த மாதிரி சட்டம் பண்ணுறாங்க. அந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தும் போது அது எப்படின்னா முழு சிட்டிக்கும் அமல்படுத்துங்க. எந்த ஏரியாவில் ரொம்ப அமைதி இல்லாமல் இருக்கும் அந்த ஏரியா மட்டும் டிக்ளேர் பண்ணாங்க. ஆக்சுவலி அது எனக்கு நான் வசிக்கிற ஏரியாவில் ஊரடங்கு சட்டம், நான் வேலை பார்க்குற மில்லில் அந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் இல்லை. அது அமைதியாக இருக்குது. சரிங்களா? இது சிச்சுவேஷன். இப்போது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்துகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு டே ஷிஃப்ட்டு. ஸோ காலையில் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டோம்னா 7 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 3:30 மணிக்கு அங்கே திரும்பி 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக நார்மல் லைஃப் போய்ட்டுருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் நைட் ஷிஃப்ட்டு வந்துடுச்சு. நைட் ஷிஃப்ட் வந்ததுன்னா எனக்கு பஸ்ஸு 10 மணிக்கு தான் பஸ்ஸு. அது லாஸ்ட் பஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே பஸ்ஸு கிடையாது. என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனோம் பஸ் ஸ்டாப். அந்த 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா வழியில் ஒரு ஈக்கக்கா எதுவும் கிடையாது, கடை இடம் எதுவும் கிடையாது. நடந்து போகணும். நடந்து போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றாச்சு. அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ரோடு, ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு தெரியும், வெளிப்படையாக தெரியும். நின்றுட்டு பஸ்ஸு வர 5 நிமிஷம் ஆகுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு ட்ரக் வருது, மெல்ல நடந்துட்டு வந்துருந்தது, அப்படியே ஊர்ந்துட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில், 2 இல்லை 1 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துருது. பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கு ஃபுல்லாக துணை இராணுவ படையினர் கையில் மிஷின் கன் ரெடி டு ஷூட் அந்த பொசிஷனில் அப்படியே வந்தாங்க. ஏன்னா கலவரம் அதிகமாக இருக்குல்ல, அந்த ரெடி டு ஷூட் ஆர்டர் இருக்குங்க. அப்படியே அப்படி வந்துட்டுருக்கேன். அந்த அந்த நிமிஷத்தில் அந்த இராணுவ வீரர்கள் 50 பேர் 40-50 பேரை பார்த்தோமே, எனக்கு உள்ளார பாட்டம் ஆயிடுச்சு. என்கிட்ட என்ன தான் சான்றுகள், வேலை பார்க்குற சான்றுகள், ஐடென்டி கார்டு எல்லாம் இருந்தது, இருந்தாலும் உள்ளார ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தில் ஏதாவது ஒளி பண்ணோம்னா உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. என்கிட்டலாம் அதாவது இருக்காது, கலவரத்தை தூண்டலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அடுத்த நிமிஷம் என்னுடைய மனசில் தைரியம் வந்துடுச்சு. கை இறுக்கமாக கட்டிக்கிட்டு அட்டென்ஷனில் நின்றுட்டு பரவாயில்ல, என்னுடைய என்கிட்ட யாரும் எதுவும் கிடையாது, நான் வெறும் ஆள் மட்டும் தான் நிற்கிறேன், என்னையை சுடுறதுக்கோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ இவ்வளோ பேர் ட்ரக்கில் வராங்களே, ஸோ என்னென்ன பண்ணட்டும், என்னென்ன ஆகட்டும் அப்படின்ட்டு அது வீரப் பண்ணிட்டு விட்டுருக்கேன்.
அவங்க கலவரக்காரங்க அந்த இது ட்ரக்கு வந்து அப்படியே வந்ததுமே என்னை கலந்து அப்படியே செஞ்சு பார்த்தது என்னை பார்க்காத மாதிரி கண்டுக்கிற மாதிரியே கிடையாது. ஏன்னா என்னை பார்த்தோமே ஆள் நிற்கிற தோரணை, அது பாடி லாங்குவேஜ், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு சரி அவள் வந்து நார்மல் சிட்டிசன் தான், கலவரக்காரன் இல்லை அப்படின்னு நினச்சேன் போல இருக்குது. அப்படியே போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் திக்கு 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 மனசில் பட்டது. சரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு வாரம் வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறது, எப்படிங்க வேலைக்கு வர்றதுக்கு? உடனே எங்கள் மில் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, எந்தெந்த ஏரியாவில் ஊரடங்கு சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தில் வந்து இருக்கிறவங்க அட்ரஸ்லாம் வாங்கி அவங்க ஃபோட்டோலாம் ஒட்டி கர்ஃப்யூ பாஸ், பரையல் போலீஸ் கமிஷன் வந்து கர்ஃப்யூ பாஸ் வாங்கி எங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. நீங்கள் எங்கே போகும்போது கோல்சிட்டியோ இல்லை கூட அசிஸ்ட் பண்ணுற இராணுவ படையினர், துணை இராணுவ படையினரோ காட்டலாம். ஸோ அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்டேஜ் சரி வந்து முதல்ல அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் கழிச்சு ஷிஃப்ட்டு மாறிடுச்சுங்க. செகண்ட் ஷிஃப்ட் வரணும். செகண்ட் ஷிஃப்ட் எப்படி என்னென்னா, நைட்டு 11 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். வெளியே வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 11 ஆகிடும். அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போகணும். அங்கே ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். அங்கேருந்து 3 ஸ்டேஷன் நடந்து போகணும். அது பரேல், தாதர் மட்டும்தான். எப்போயுமே ரஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்துக்கு எப்போயுமே நைட்டு 12-1 மணி கூட்டமாகவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த பெட்டியில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பேர், நானும் எனக்கு 2 பேர், அவ்வளோதான். நாங்கள் அந்த 3வது ஸ்டேஷனில் இறங்கிட்டு மட்டுங்கா ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கே வந்து சண்முகானந்த ஹால் இருக்குது, நம்ம தமிழர்கள் ஹாலு. அது வெளியே வந்து காந்தி மார்க்கெட், அந்த ஜிடிபி நகர் வடாலா ரயில்வே பிரிட்ஜு ஒன்று இருக்குங்க. அது கீழே போனீங்கன்னா அங்கே உள்ள சிஜிஎஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அங்கே போயிடலாம். ஸோ எங்களுக்கு ஷார்ட்கட். அங்கே அப்படியே நடந்து போகணும். மட்டுங்கா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்து போகணும். நடந்து போனால் கரெக்டாக என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இராணுவ படையினர் நின்றுருந்தாங்க. எல்லாம் கையில் கண்ணோட வச்சு எங்களை நிப்பாட்டி எங்கே போயிட்டு வரங்க என்னென்ன ஃபுல்லாக என்கொயரி பண்ணேன். எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற சான்றெல்லாம் காட்டணும். சான்றெல்லாம் பார்த்து அந்த கர்ஃப்யூ போஸ்ட்லாம் பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி போயிருங்க, பட் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன், அது கரெக்டாக ஊரடங்கு செய்கிறதுக்கு முன்னாடி, அந்த நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு. ஆனால் என்ன போயிட்டு தான் ஆனோம், வேலைக்கு போய் தான் ஆனோம் அப்படின்னு நினச்சி மனசில் நினச்சிட்டு கிளம்புங்க. ஆனால் என்னன்னா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி வந்து திரும்பிட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் வந்து அந்த ஊரடங்கு சட்டத்தையும் லிஃப்ட் பண்ணிட்டு எல்லா ரயிலும், எல்லா ட்ரெயினும், எல்லா பஸ்ஸும் அது கரெக்டாக ஓடிட்டு இருந்தாங்க. அந்த கலவரத்தில் பாதிக்கப்படாத மக்களே கிடையாது, மும்பை மக்களே கிடையாது. 1993 அங்கே இருந்தீங்கன்னா அந்த பொசிஷன் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.